அனைத்து அன்புறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜாமினி. நான் இன்றைக்கு ஜேமன் ரோட்பனில் இருக்கிறேன். திருவள்ளுவர் சிலையை பார்க்குற தான் வந்தேன். அதைத்தான் உங்களும் காட்ட போகிறேன். வாங்கோ இந்த சிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை அழுத்தி விடுங்க. வாங்கோ காலையில் போயிடும். இப்போ நான் டோட்முண்ட் மாநகருக்கு வந்துட்டேன். டோட்முண்ட் நகரில் ரெய்னர்ஸ் ஹாச என்ற இடத்துல தான் இந்த திருவள்ளுவர் சிலையை அமைச்சிருக்கணும். தமிழர்கள் அதிகமாக நடமாடும் இடம்தான் இந்த நகரம். இந்த இடத்துல தமிழர்களுடைய நிறைய வியாபார நிலையங்கள் அமைந்திருக்கின்றன. அதாவது எங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் இந்த டோட்மண்ட் நகருக்கு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் வேண்டிக் கொண்டு போகலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்க. இந்த பகுதிக்கு பக்கத்தில் கீழே படியால் இறங்கி நாங்கள் போனோம்னு சொன்னால் தொடர்ந்துக்கு செல்கிற வழிக்கு நாங்கள் செல்ல முடியும். இப்போ நாங்கள் அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் திருவள்ளுவர் சிலைக்கு செல்லலாம். அப்படியே பாருங்க, இந்த இடத்துல இருந்து பார்க்கவே தெரியுது திருவள்ளுவர் சிலை இருக்கிறது இடம் நல்லா அழகாக இருக்குது பாருங்க. இன்றைக்கு கடுமையான குளிர் காரணமாக கைகாலெல்லாம் குத்துற மாதிரி இருக்குது. அவ்வளவு குளிராக இருக்குது. அதோட பின்னுக்கு பாருங்க, இந்த மரங்கள் எல்லாம் பட்டை மாதிரி இருக்குது. எல்லாம் கொட்டி இந்த குளிர்காலத்தில் இப்படித்தான் இருக்கும், இலைகள் ஒன்றும் இருக்காது. இப்போ நான் இந்த திருவள்ளுவர் சிலைக்கு அருகே வந்துட்டேன். வாங்க பக்கத்தில் போய் இந்த சிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சிலையை பாருங்க, நல்லா அழகான முறையில் உருவமைச்சிருக்கணும். நல்லா அழகாக இருக்குது. அப்படியே பாருங்க, 4 பக்கம் திருவள்ளுவர்கிட்ட குறள் எழுதியிருக்கணும். இந்த சிலை ஒரு பெரும் வீதிக்கு அருவோடு தான் இந்த சிலை அமைச்சிருக்கணும். அதுவும் இந்த இடத்துல இப்படியான ஒரு இடத்துல இந்த சிலையை அமைக்கிறேன்னு சொன்னால் இந்த இலகுவான காரியம் இல்லை. பல மேல் மட்டங்களில் அதிகாரிகள்கிட்ட அனுமதி பெற்று தான் இந்த சிலையை அமைக்க வேணும். அந்த வகையில் இந்த சிலையினை இந்த இடத்தில் அமைப்பதற்கு பல கஷ்டத்தின் மத்தியில் அனுமதி பெற்றவர்களுக்கும் அதே நேரத்தில் இந்த சிலையினை அமைப்பதற்கு அனுமதி வழங்கியவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். உண்மையில் இந்த இடத்தில், அதாவது இந்த முதன்மை மிக்க இந்த பெரும் வீதியில் இந்த திருவள்ளுவர் சிலை அமைந்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த திருவள்ளுவர் சிலையினை 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு சனிக்கிழமை 11 மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது என்பதை உங்கள் எல்லோருக்கும் அறிய தருகின்றேன். அன்றைய தினம் நான் செல்வதற்கு முயற்சி செய்த போதும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அன்றைய தினம் எனக்கு செல்ல முடியவில்லை. அதனால் தான் நான் இன்று சென்று இந்த காணொளியை எடுத்து உங்களுக்கு தருகின்றேன். 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு அன்று திறந்து வைக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட ஒரு சிறிய காணொளியை இத்துடன் உங்களுக்கு இணைக்கின்றேன். இந்த திருவள்ளுவர் சிலைக்கு அருகே நந்தீஸ் அம்மா போன்ற உணவு கடைகள் அமைந்திருக்கின்றன. இப்போ நான் அம்மா கடையில் போய் சாப்பிட போகிறேன். இந்த அம்மா கடையும் அம்மா கடை சாப்பாடும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ. இதுதான் பாருங்கோ அம்மா கடை. முன்பக்கத்தில் பாருங்கோ அம்மா அடிச்சிருக்குது. உள்ளுக்குள்ளே போவோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி.
இதுலேயும் பாருங்க அம்மா உணவான்னு தமிழில் போட்டிருக்கணும். இதில் பாருங்க அழகாக வந்து கதிரை மிஸ் எல்லாம் போட்டிருக்கணும். நல்லா நீட்டாகவும் இருக்குது கடை. நல்லா அழகாக இருக்குது பாருங்க. மதிய நேரம் கடையை பூட்டிட்டு இப்போ தான் மீள திறக்கினோம். மக்கள் இப்போ தான் 1-2 பேராக உள்ளுக்க வந்து கொண்டிருக்கணும். அதால தான் மக்கள் குறைவாக இருக்குது. இதில் பாருங்க நல்ல அழகான சட்டி மூடிகள் எல்லாம் விற்பனை செய்கிறதுக்கு வச்சிருக்கணும். ஒவ்வொரு விலையில் இருக்கும். விரும்பினாக்கள் வேண்டி கொள்ளலாம். இந்த கீழே பாருங்க இந்த சாப்பாடு வந்து சூடாக இருக்கிறதுக்கு அந்த மெழுதிரி கொளுத்தி வைக்கலாம் தானே, அதற்கேற்ற மாதிரி இந்த கீழ் சட்டியை வந்து வடிவமைச்சிருக்கணும். இதில் பாருங்க அழகான ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குது. அழகாக இருக்குது. இந்த கடையில் பார்த்தோம்னு சொன்னால் இடியப்பம், அப்பம், தோசை, மசாலா தோசை, கடலை வடை, உளுந்து வடை, ரோல், மசாலா டீ, கொத்து, பிரியாணி போன்ற சுவையான உணவுகளுடன் இன்னும் பல வகையான உணவுகளும் இங்கே கிடைக்கும். அம்மா கடையில் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க. அம்மாண்ட கையால் சாப்பிட்ட ஒரு உணர்வு அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து மசாலா டீயும் ரோலும் சாப்பிட்டு கொத்து சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கொத்து மேசைக்கு வந்துட்டுது. பார்க்க நல்லா அழகாக இருக்குது, சுவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு இந்த கொத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கொத்து வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கின்றது. இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டேன், வெளிக்கிறேன். இப்போ அருகாமையில் உள்ள சில அழகிய இடங்களையும் பார்த்துட்டு அப்படியே போவோம். வாங்க இந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
Schon zu Ende? Weil das stimmt aus am neuen Oder war halt schneller auf?
இந்த இடத்துல பாருங்க அழகிய உயர மாடி கட்டிடம் ஒன்று இருக்குது. மிகவும் அழகாக இருக்குது பாருங்க. இதுவரை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்ய போகின்றேன். அப்படியே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விட்டுட்டு போங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.